ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஒரு மாதிரி வாலட்டாலாக இருந்தது. அண்ட் ஓவரால் யூஎஸ் மார்க்கெட்ஸில் என்னென்ன நடந்திருக்கு, அண்ட் ட்ரம்ப்போடைய நேற்று 500% டேரிஃப் என்ன ஆயிருக்கு, அண்ட் ஃபர்தராக என்னென்ன இருக்குது, மார்க்கெட்ஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ஸை பார்க்கலாம். நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டவுனில் இருந்தது. ஸ்லோவாக ஃபர்ஸ்டே ஒரு எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா இன்னைக்கு புலிஷாக இருக்கும், மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் ஆப்போசிட்டாக இருந்தது மார்க்கெட். இன்னைக்கு ஒரு மாதிரி காஷனாக இருந்தது அண்ட் வாலட்டாலாக இருந்தது. ஸ்லோவாக ஒரு கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்தது. 180 186 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்தது. அங்கேருந்து பொறுமையாக ரெக்கவர் ஆகி க்ளோசிங்கில் வந்து ஒரு 57 பாயிண்ட்ஸ் லாஸ்ட்டில் க்ளோஸ் ஆச்சு ரெட்டில். பட் நீங்கள் ப்ராப்பராக என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்கும் ஒன்றும் மூவ் ஆகல. ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் மூவ் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து விழுந்துட்டு இருக்கு, லைக் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா எல்லா ஸ்டாக்ஸும் விழுது. பட் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, மார்க்கெட் வந்து கிரீன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் ஸ்டாக்ஸ் எதுவுமே மூவ் ஆயிட்டாரு. இது வந்து நிறைய பேர், நான் நேற்று சொன்ன மாதிரி தான், நிறைய பேர் மேனிபுலேஷன் அப்படின்றாங்க. ஒரு சிலர் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸை வந்து பம்ப் பண்றாங்க மார்க்கெட்ஸ்குள்ள அப்படின்றாங்க. ஸோ அது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதுக்குள்ள, நான் அது உள்ள போக விரும்பல. ஸோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட்ல நடந்திருக்குது நம்ம மார்க்கெட்ல. அண்ட் யுஎஸ் மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். அதுதான் நம்ம மார்க்கெட்டை எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. யுஎஸ் மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸோடைய ஃபெட் கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ட்ரம்ப் வந்து என்ன மிரட்டுறாரு. ஸோ ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க பார்லிமெண்ட் ரெடி பண்றது, அந்த பில்டிங்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுல வந்து நீங்க ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னுட்டு ஃபெட்டோடைய கவர்னர் ஜெரம் பவல் மேல கேஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து அஃபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுட்டாரு. ட்ரம்ப் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண சொன்னார், நான் கட் பண்ணலை. அதனால தான் வந்து அவர் இந்த மாதிரிலாம் பொய்யான ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. அவரும் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்காரு, கவர்மெண்ட் பில்டிங் கட்டுறதுக்கு. அதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியும். நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் அங்கே போயிட்டு இருக்கு. அண்ட் ஒன் விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் வரப்போகுது. ஸோ இந்த டிசம்பர் மந்தோடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வரப்போகுது. அண்ட் டிசம்பர் மந்தோட இன்ஃப்ளேஷன் டேட்டா ஏன் ரொம்ப பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக இப்போ 2025 எடுத்துக்கிட்டா ஃபாரின்ஸில் வந்து பெரிய ஃபெஸ்டிவல்ஸ் நம்மளது வந்து பொங்கல், திவாலி அண்ட் சென்டரில் வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ், நிறைய வந்து துணிமணி, கன்சியூம் குட்ஸ் நிறைய இருக்கும். பட் அவங்க அப்படி கிடையாது. அந்த டிசம்பர் 25, லைக் டிசம்பர் 25 முன்னாடியே டிசம்பர் 20லேருந்து ஜான் 1 அந்த 10 டேஸ் தான் அவங்களுடைய பிக்கஸ்ட் செலிப்ரேஷனாக இருக்கும். ஸோ அங்கே வந்து கன்சியூமிங் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். மெயின்லி கிறிஸ்மஸ் டைமிங் கன்சம்ஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் டேட்டா அதிகமாக வந்தது அப்படின்னா, ஸோ ஜெரம் பவலும் சொல்லிட்டு இருக்காரு, நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் ஹையாக வந்ததுன்னா டேம் ஷோர் வந்து மார்க்கெட் இன்ஃப்ளேஷன் லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகல அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்து பெருசாக மூவ் ஆகாது அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு பேனிக்ல இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3500 crores செல் பண்ணியிருக்காங்க நேற்று. அண்டு டிஏஎஸ் 5800 crores பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் எஃப்ஐஎஸ் செல் பண்ணிட்டே தான் இருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து எஃப்ஐஎஸ் செல் பண்ணுறதை வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இன்னைக்கு நைட் வரலாம் அந்த கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டா வரலாம். ப்ளஸ் இன்னொன்று விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் 25% டேரிஃப் போடுவேன். ஈரானோட பிஸ்னஸ் பண்ணுற எல்லா கண்ட்ரீஸுமே நான் 25% டேரிஃப் போடுவேன். ரஷ்யாவோட ஒர்க் பண்ணிட்டு இருக்க கண்ட்ரி, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க கண்ட்ரி மேலே நான் 500% டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் இது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் மேலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு அந்த கண்ட்ரியில். ஸோ இதை பொறுத்து தான் நம்மளுடைய மார்க்கெட்ஸும் மூவ் ஆகும். இன்னைக்கான டாப் கெய்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎன்ஜிசி, எட்டர்னல்ஸ், அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் எதெல்லாம் இண்டெக்ஸில் இருந்ததோ அதெல்லாம் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. டாப் லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அடி வாங்கியிருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், யூஎஸ்ல ஏதாச்சும் ஒரு பேட் ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னா பக்கா ஐடி செக்டரில் தான் அடி வாங்கும், பிஸ்னஸ் இருக்காது அப்படின்ட்டு. அண்ட் இந்த சைனா தைவான் இஷ்யூனால வந்து டிஎஸ்எம்சி அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை வந்து அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்விடியா, மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு நிறைய கம்பெனிஸோடைய ஸ்டாக்ஸ் அடிப்படும். அதை வச்சும் பிஸ்னஸ் நடக்காது அப்படின்னு நிறைய ட்ரேட் வார்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதனால தான் மார்க்கெட்ஸ் இவ்வளோ வொலட்டாலாக இருக்கிறது. அண்ட் நீங்கள் கோல்டு அண்ட் சில்வரை பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து ஆல் டைம் ஹையை ஹிட் ஆகிட்டு இருக்கு திரும்பவும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வொலட்டாலிட்டி இருக்கு அப்படின்னா சேஃப் அசெட்ஸை நோக்கி போவாங்க. லைக் பாண்ட்ஸை நோக்கி போவாங்க. அண்ட் இது மாதிரி கோல்ட்ஸை நோக்கி, சில்வர், ரேர் மெட்டல்ஸை நோக்கி போவாங்க. பட் பாண்ட் ஹீல்டு ஏறி இருக்கு. பட் இந்த அளவுக்கு லைக் கோல்டு ஏறுற அளவுக்கு ஏன் ஏறல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பர்ஃபெக்டாக தெரியல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுமா ஏறாதா அப்படின்ட்டு.
பட் இது வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸடாக இருக்கும். கோல்டு அப்படின்றது வந்து ஒரு ரேர் எர்த் மெட்டல்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அசட்டும் கூட. அதனால எல்லாரும் இதுக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுமே சர்ஜ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுதான் ஓவராலாக மார்க்கெட் நடந்துட்டு இருக்கிறது. ஸோ இதுதான் டோட்டலாக இன்னைக்கான நியூஸஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.